ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் 2வது நாளில் இருக்கேன். ஸ்டில் பழனியில் தான் இருக்கேன். இப்போ எனக்கு முன்னாடி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மலை, இதுதான் பழனி மலை. ஸோ இந்த பழனி மலையில் நேற்று ஏறி பார்க்கும்போது பக்கத்தில் இன்னொரு மலை தெரிஞ்சுது. அதுதான் இடும்பன் மலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு மலையை பார்த்தா திருப்பியும் அது ஏறணும் ஒரு ஆர்வம் வந்துச்சு. மோரோவர் நேற்று ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அடுத்து எந்த மலையை பார்த்தாலும் உடனே ஏறுவேன் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அந்த இடுமன் மலை. கிட்டத்தட்ட ஒரு 570 படிகள் இருக்குது. நேற்று பழனி மலை லைவாக உங்கள்கிட்ட ஏறி காமிக்க முடியல, ஏன்னா செல்ஃபோன்லாம் அங்கே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்ததுனால நான் லைவாக ஏறலை. இப்போ இந்த மலையில் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. ஸோ இந்த மலை 570 படிகளும் லைவாக உங்களுக்கு நான் ஏறி காமிக்க போகிறேன். அதை ஏறினதை அப்படியே மொத்தமாக ரெக்கார்ட் பண்ணி காமிக்க போகிறேன். லெட்ஸ் கோ. ஆல்ரைட், இப்போ நான் தரையில் இருக்கேன். இப்போ நான் மேலே போகிறேன். நான் ஏறிக்கிட்டு இருக்கேன். இந்த மலையை தான் ஏற போகிறேன் நான். கிட்டத்தட்ட 570 படிகள். இது என்னன்னா, பேசிக்கிட்டே நடந்தால் சீக்கிரம் டயர்டாகிடுவேன். பட் இருந்தாலும் வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்காக டயர்டாகிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி கண்டினியூஸாக படி ஏறும்போது ஒரு டிப்பு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ட்ரிக்கும் இருக்குது. வேகமாக அவசர அவசரமாக நீங்கள் ஏறக்கூடாது. 2 படியாக 3 படியாக அப்படின்னு ஜம்ப் பண்ணி ஏறினீங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் சீக்கிரம் டயர்டாயிருவீங்க, ஏற முடியாமல் போயிடும். இன்னொன்று, இந்த மாதிரி பேசிக்கிட்டே நீங்கள் நடந்தீங்க அப்படின்னாலும் சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் நிற்கிற மாதிரி ஆகி போயிடும். அண்ட் இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது. அப்பர் லங்ஸில் மூச்சு விடாமல் லோவர் லங்ஸில் நிதானமாக நீங்கள் மூச்சு இழுத்து விட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ண முடியும். நம்ம யூஷுவலாக அப்பர் லங்ஸில் மூச்சு விட்டு தான் நமக்கு பழக்கம் இருக்குது. லோவர் லங்ஸில் நம்ம மூச்சு விட்டு பழக்கம் கிடையாது. நாக்கு தெல்லுதுப்பா இப்போவே. இதோ ஒரு தடவை வந்துட்டேன், நாக்கு தெல்லுது. ஸோ லோவர் லங்ஸில் நம்ம மூச்சு விட்டு பழக்கம் இல்லாதனால நம்ம ஓடுறதில்ல. ஓகே, சரி, ஏறிக்கிட்டுருக்கேன். இதில் என்னென்னா 2 தவறு. ஒன்று, இங்கே செருப்பு போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொன்னதுனால இங்கே மரமும் இல்லாதனால பட்டி பயங்கரமாக சுடுது. பட் நடுவில் நல்ல வேலை மண்டபம் கட்டியிருக்காங்க. இன்னொன்று, நான் தொப்பி எடுத்துகிட்டு வரல. யூஸ்வலாக நான் தொப்பி எடுத்துகிட்டு வருவேன் நான், பட் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வரல. ஓகே, ஒரு அமேசிங் வியூ இங்கே இருக்குது. வா, இங்கேருந்து பழனி சூப்பராக இருக்குங்க. சுற்றி காமிக்கிறேன். இதுதான் பழனி மலை. நல்ல ஒரு வியூ. இங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகள். கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, கொஞ்சம் தென்னந்தோப்பு தெரியுது. ரொம்ப அருமையாக இருக்குது. கால் சூடு தாங்க முடியல, நான் கண்டினியூஸாக போகிறேன். இந்த பாதை சுடுறதுக்கு இன்னொரு டெக்னிக் இருக்குது. பாலைவனத்தில் சில ஓனா இருக்கும். நம்ம வீட்டு சைடில் இருக்கிற ஓனா மாதிரியே பாலைவனத்தில் சில ஓனா இருக்கும். அது இந்த பாலைவனத்தோட மண் பயங்கரமாக சுடுங்கிறதுனால 4 காலில் நடக்கும்போது 2 காலை தரையில் வச்சு
மீதி 2 காலை விரிச்சுக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு விரிச்ச 2 காலை திருப்பி தரையில் வச்சுட்டு ஃபஸ்ட் 2 காலை விரிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த காலுடைய சூடு வந்து காற்றுல வந்து போயிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி கொதிக்கிற பாறையில் நடக்கும்போது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சூடு பாடத்துலேருந்து ரொம்ப ஏறாது. இல்லைன்னா பயங்கரமாக சூடு ஏறிடும். ஓகே, இங்கேயும் ஒரு அமேசிங் வியூ. கேமரா திருப்பி காமிக்கிறேன், தெரியுதுங்களா? பழனி மலை, மேற்கு தொடர்ச்சி மலைகள், வயல். இந்த சைடில் அப்படியே போனோம்னா பொள்ளாச்சி வரும் போல இருக்குது. ஓகே, நம்ம திருப்பி மேலே ஏறுவோம். இன்னும் அவ்வளோ தூரம் போகணும். ஆல்ரைட், திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். எல்லாம் திணறி ஏறுறாங்க. நானும் திணறி தான் ஏறிட்டு இருக்கேன். இதில் என்னென்னா, இந்த மாதிரி படியில் ஏறுறதுல இன்னொரு டெக்னிக் இருக்குது. நேராக ஏறாமல் க்ராஸாக ஏறினீங்கன்னா வேகமாக ஏற முடியும், சீக்கிரமாக டயர்டும் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் நேராக ஏறிட்டு இருக்க பதில் இப்படி க்ராஸாக ஏறிட்டு ஆனால் கால் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இப்படி நேராக படி ஏறுறதுக்கு பதிலாக இப்படி நீங்கள் படி ஏறினீங்கன்னா சீக்கிரமாக ஏறலாம், டயர்ட் ஆகாது. திருப்பி க்ராஸ் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஏறினீங்கன்னா சீக்கிரமாக ஏறலாம், டயர்ட் ஆகாது. ஆனால் உங்கள்கிட்ட நான் நேராக ஏறணுன்னு தான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். ஆனால் நேராகவே ஏறி போகிறேன். ஓகே, இப்படி ஒரு 300 படி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். 350 படி. 350 stairs. ஓகே, கண்டினியூ ஹெட். 350 இன்னொரு 200 படி இருக்குது. பாதி இலக்குக்கு மேலேயே வந்துட்டோம். இன்னொரு 200 படியும் ஈஸியாக ஏறிடலாம். அண்ட் எனக்கு ரொம்ப மூச்சு திணற மாதிரி இருந்துச்சு, நான் நிறுத்திடுவேன். ஏன்னா இந்த மாதிரி நான் ரெகுலராக ஸ்ட்ரெயின் பண்ணது கிடையாது, ரேராக நான் ஏறுறேன். ஸோ ரொம்ப மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நின்றுவேன். பட் பார்ப்போம், அது வரைக்கும் எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்ப்போம். சாரிங்க, நான் கணக்கு தப்பாக போட்டேன். ஆக்சுவலி ஒரு இடத்துல 350ங்கிறாங்க, இன்னொரு இடத்துல 300ங்கிறாங்க, திருப்பி 450ங்குது. எனக்கு படியோட கணக்கு என்னன்னு தெரியல. ஓகே, நல்ல கால் வலிக்குது, தொடையும் வலிக்குது. இந்த மாதிரி தருணத்தில் அவங்களே நீங்கள் விட்டு கொடுக்காம போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். குட். ஓகே, நல்லா மேலே வந்துட்டேன். சரி, இதுங்களா கொஞ்சம் நிறைய இடத்துல விண்டு மில்லாம் இருக்குது. இந்த படி பழனி மலை இன்னும் கொஞ்சம் தான் போகணும் போல இருக்கு. லெட்ஸ் கோ. இப்போ என்னோடய ப்ரீதிங் டெக்னிக் நான் கொஞ்சம் மாற்ற போகிறேன். ஷார்ட் ப்ரீத்துக்கு பதிலாக டீப் அண்டான ப்ரீத்திங். ஆழமாக மூச்சு இழுத்துட்டு ஆழமாக வெளியே விட போகிறேன். ஸோ தட் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பு கிடைக்கும். ஓகே, எடுத்து மேலே வந்துட்டு நினைக்கிறேன். ஆல்ரைட், லாஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு படி இல்லை, அதோ
மேலே வந்தாச்சுங்க. இதான் அந்த கோயில். அப்படியே போகிறேன். இதுதான் இடுமன் கோயில். அங்கே எதாவது சுற்றி பார்க்க இடம் இருக்கான்னு பார்க்குறேன். இருந்துச்சுன்னா அப்படியே போகிறேன். ஓகே, வந்தாச்சு 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 வந்தாச்சு. ஆல்ரைட், டாப்புக்கு வந்துட்டேங்க. ஃபுல் டாப்புக்கு வந்தாச்சு. இப்போ நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரைட், கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தியாச்சு. இப்போ இடுமன் மலையோட உச்சியில் இருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பழனி மலை. இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய ஆரம்பம். இந்த இடுமன் மலைக்கு மேலே ஒரு சின்ன கோயில் தான் இருக்குது, இந்த குட்டி கோயில். இவ்வளோதான் அந்த கோயில், இவ்வளோ தான் அந்த காம்பவுண்டும். சரி, இவ்வளோதான். இங்கே ஒரு தண்ணி தொட்டி இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 8000 லிட்டர் பிடிக்கும். சாரி, இது 8000 லிட்டரில் இதுக்கு மேலே இன்னொரு தண்ணி தொட்டி இருக்குது. அது வந்து 8000 லிட்டர் பிடிக்கும். அதுலேருந்து இந்த தண்ணி தொட்டிக்கு அப்படியே கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே மேலே உங்களுக்கு அப்படி அவ்வளோதான். நான் இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க. இனிமேல் நான் இறங்கிக்கிட்டே தான் பேசுவேன் நான். ஸோ அப்படியே நான் இறங்க ஆரம்பிச்சிட்டேன் நான். இனிமேல் நான் இறங்கிட்டே பேசுகிறேன். இங்கே கொஞ்சம் வந்தது கொஞ்சம் நான் டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சிருக்கேன் இந்த கோயிலை பற்றிலாம். இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் இல்லை. ஸோ பாத்ரூம்னால் நீங்கள் கீழே தான் போகணும். அதே மாதிரி ஃபஸ்ட் எய்டுக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை, அதுக்கும் நீங்கள் கீழே தான் போகணும். இங்கே பெருசாக கூட்டமும் இல்லை, சும்மா வராங்க போகிறாங்க. சமயத்தில் ஆளே கூட இருக்காமல் கூட ஆளே இல்லாமல் கூட இருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் இருக்குது. இன்னும் கட்டுமான பணிகளுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. விரைவில் ஏதாவது இந்த ரோப்பு விஞ்ச் இதெல்லாம் வைக்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இங்கேருந்து வியூ ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் உங்களுக்கு இங்கே ஒரு வீடியோ காமிக்கிறேன். இதோ பழனி மலை. அதுக்கப்புறம் இங்கே நிறைய தென்னந்தோப்பு இருக்குது, வயல் விவசாயம்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மொத்த பழனி சிட்டியும் அப்படியே தெரியும். அப்புறம் அங்கே ஒரு ஏரி இருக்குது. இதுதான் பழனிக்கு சோர்ஸ் ஆஃப் வாட்டர்னு நான் நினைக்கிறேன், எனக்கு உறுதியாக தெரியல. இன்னும் பழனியை தாண்டி பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் எதுக்காக இங்கே கோயில் கட்டினாங்கிறது எனக்கு தெரியல. எனிவேஸ், இதோ இது அதர் சைடு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விண்டு மில்ஸ் இருக்குது. காற்றாலைகள்லாம் இருக்குது, காற்றாலை மின்சாரம் தயாரிக்கிறதுக்கெலாம் இருக்குது. ஓகே, ஃபர்தராக கீழே போவோம். ஆல்ரைட். ஸோ இடுமனுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஓகே, நான் வரலாறுன்னு சொல்லக்கூடாது, வரலாறுனா எவிடன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இடுமனுக்கு ஒரு புராணம் இருக்குது. ஸோ பக்தி மயமாக பார்க்குறவங்களுக்கு, பக்தி மயமாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான தான் இந்த இடுமனுடைய கதை. இடுமன்கிறவர் யாருன்னா முருகனுடைய படைத்தளபதியாக இருந்தவராமா. ஸோ இந்த மாம்பழ கதையில் முருகன் கோச்சிக்கிட்ட வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு முருகன் மழை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது இந்த இடுமன் தான் கைலாய மலையிலேருந்து 2 மலையை பேர்த்து எடுத்துகிட்டு வந்து இங்கே பழனியில் போட்டதாக கதை இருக்குது. இடுமன் இல்லை அப்படின்னா முருகனுக்கு பழனியில் மழை கிடையாது. ஸோ அந்த ஒரு நன்றி விசுவாசமாக மற்றும் படைத்தளபதியாக இருந்ததுனால முருகன் வந்து இடும்பனுக்கு நீ ஒரு மலை எடுத்துக்கோ, நான் ஒரு மலை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாரு. இதுதான் புராண கதை. இடும்பனுடைய சிலையை பார்த்தேன். அவங்க வந்து வீடியோ எடுக்க வேணாம்னு சொன்னாலும் நான் எடுக்கலை. நான் நல்ல ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. எப்படியும் ஒரு 20 அடி இருக்கும் அந்த சிலை. அந்த சிலையை பார்க்கும்போது தெரியுது ஒரு பயங்கரமான ஒரு அத்லட்டிக் பாடி அப்படின்ட்டு. ஸோ இடும்பன்கிற ஒரு படைத்தளபதி என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் ஒருவேளை இந்த ஏரியாவோட காவல் தெய்வமாக கூட இருந்திருக்கலாம். அப்படி இருந்தோன்னா இடுமன்கிறது உண்மையாமே ஒரு பயங்கர ஒரு வாரிக்கிற மாதிரி அத்லட்டிக் பர்சனாக தான் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே மேலே நீங்கள்
பசிக்குது அப்படின்னா வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. அண்டு தண்ணி மட்டும்தான் இருக்குது, பாத்ரூம் கூட இல்லை. சூடம் நீங்கள் வாங்கணும்னா கூட நீங்கள் கீழே இருந்து தான் வாங்கிட்டு போகணும். மாலை நீங்கள் வாங்குறதா இருந்தால் கூட கீழே இருந்து தான் வாங்கிட்டு போகணும். ஸோ ஒரு வேளை நீங்கள் இடுமன் மலைக்கு ஏறுறீங்கன்னா இதையும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இடுமன் மலையை வந்து இந்த மத்தியான நேரத்தில் அல்லது வெயில் பயங்கரமாக அடிக்கிற நேரத்தில் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா படிகளை மறைக்கிறதுக்கு எந்த ஒரு மரங்களும் இல்லை. அங்கங்கே சின்ன சின்ன மண்டபம் கட்டியிருக்காங்க. தேங்க்ஃபுல்லி மரங்கள் இல்லாதனால கல்லாம் பயங்கரமாக சுடுது, தாங்க முடியலப்பா. அப்புறம் இங்கே வந்து கேட்டேன் ஏன் இதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு. நீங்கள் கட்டுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்காங்களாமா, வின்ச்சு ரோப் பார்க்லாம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது. ஸோ மக்கள் எந்த அளவுக்கு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து அதை கொஞ்சம் வைப்பாங்க. இருங்கப்பா, கொஞ்சம் நல்லா நின்றுக்கிறேன். நிழலில் கூட நிற்கல, நான் சூடு தாங்க முடியாமல் இந்த ஓரத்தில் இருக்க நிழலில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நின்றுட்டு அப்புறம் திருப்பி நடக்க ஆரம்பிச்சிருவேன். ஓகே, அப்புறம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், இங்கே வந்து மலைக்கு மேலே வந்து சிவப்பு கலர் பெரிய எறும்பு கட்டெரும்பு அண்டு கருப்பு கலர் கட்டெரும்பு சுளுக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இங்கே நிறைய இருக்குது. நான் பார்க்கவே ரெண்டு மூணு பேர்த்த வந்து கடிச்சிருக்கு. ஸோ சில பேர்த்துக்கு வந்து இந்த சுளுக்கி கடிச்சிட்டா வந்து அலர்ஜி ஆகி தடிச்சிட்டு மூச்சு திணறி கழுத்தெல்லாம் அடித்து மூச்சு திணறி மயக்கம்லாம் வரும். ஸோ நீங்கள் இடுமன் மலையை விசிட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக விசிட் பண்ணுங்கள். சுளுக்கிட்ட கடி வாங்காமல் விசிட் பண்ணுங்கள். நல்ல வேலை நான் சுளுக்கிட்ட கடி வாங்கலை, தாங்கலைங்க. இந்த கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, இந்த அவ்வளோதான். வந்துட்டேன்னா இடுமன் மலை முடிஞ்சு போயிடும், வீடியோவும் அதோட முடிஞ்சிடும். ரைட், ஓகே. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒருத்தர் ஃபோட்டோகிராஃப் எடுத்து அதை இமீடியட்டாக பிரிண்ட் போட்டு கொடுக்குறாரு. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டுக்கோங்க. வேலை என்னங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், ஏன்னா பாப்பா செம சுடுதாங்களே. ஒன் செகண்ட். ரைட், வேலை என்னங்கிறது நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவருடைய பிஸ்னஸும் க்ரோ ஆகணும். அவருக்கு ரா மெட்டீரியல்ஸோட விலை ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் வேலையில் எத்த போய் அதுக்கப்புறம் இந்த வீடியோ அவர்கிட்ட காமிச்சு கம்மியாக நீங்கள் பேரம் பேச போய் அவர் என்ன திட்ட, இதெல்லாம் எதுக்குங்க? எனிவேஸ், கீழே வந்தாச்சு. இத்துடன் இந்த வீடியோ முடிவு வரைக்கிறது. வேறு எதாவது கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் விரைவில் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ.